The child is crying now. குழந்தை இப்போது அழுது கொண்டிருக்கிறது. இதில் is crying present continuous tense. am, is, are இதோட ing வச்சு எந்த வேர்டு வந்தாலும் coming, going, playing, singing இது போல் அந்த ing வச்சு எந்த வேர்டு வந்தாலும் அது present continuous. I am watching TV now. நான் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். They are playing outside. அவர்கள் வெளியில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மூணுமே present continuous. இதே இது the child was crying yesterday. குழந்தை நேற்று அழுது கொண்டே இருந்தது. சிறிது நேரம் தொடர்ச்சியாக நடக்கும் எந்த செயலையும் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அது ப்ரெசண்டில் நடந்ததுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்டில் நடந்ததுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ். இதை கொஸ்டினாக கேட்கும்போது why is the child crying now? குழந்தை ஏன் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறது? why was the child crying yesterday அப்படின்னு சொல்லும்போது குழந்தை நேற்று ஏன் அழுது கொண்டே இருந்தது? By this time next year we will be constructing our new house. அடுத்த வருடம் இதே நேரம் நாங்கள் எங்களது புதிய வீட்டை கட்டி கொண்டிருப்போம். இந்த சென்டென்ஸில் will be constructing மெயின் verb, இது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். will be பக்கத்தில் இருக்கிற அந்த constructing அப்படிங்கிற வேர்டு construct plus ing present participle. He shall be attending the interview by the time tomorrow. Shall be attending main verb, இது future continuous tense. Shall be பக்கத்தில் இருக்கிற அந்த attending அப்படிங்கிற வேர்டு attend plus ing present participle. நாளை இதே நேரம் அவன் நேர்முக தேர்வில் பங்கெடுத்து கொண்டிருப்பான்.